அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி வெந்தயக்கீரை பொரியல். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. ஆனியனும் காஞ்ச மிளகாவும் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். இந்த வெந்தயக்கீரைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அந்த வெந்தயக்கீரை லைட்டாக கசப்பு இருக்கிறனால வெங்காயம் நம்ம இதில் நிறையா ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் வெந்தயக்கீரையை வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன், இதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெந்தயக்கீரையை இதில் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எப்போவுமே கீரைக்கு கொஞ்சம் வெந்தால் போதும், ரொம்ப வேகக்கூடாது. இல்லைன்னா வெங்காயம் ரொம்ப வெந்துடும், கீரை வேக லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை சேர்த்துக்கணும். அப்போ தான் ரெண்டுமே ஈக்குவலாக வெந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெந்தயக்கீரைக்கு எப்போவுமே உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம், அப்போ தான் அந்த கசப்பு தெரியாது. இல்லைன்னா கசப்பு ரொம்ப அதிகமாக தெரியும். அதனால தான் வெந்தயக்கீரைக்கு மட்டும் உப்பு, வெங்காயம், கடைசியில் தேங்காய் பூ இதெல்லாம் நிறையா சேர்த்துக்கணும். இதெல்லாம் கரெக்டாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கசப்பே தெரியாது, சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வெந்தயக்கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வாரத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக வெந்தயக்கீரையை சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்லது வெந்தயக்கீரை. கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் டெய்லி ஒரு ஸ்பூன் வெந்தயம் நைட்டில் 1/2 கிளாஸ் தண்ணியில் ஊற போட்டு காலையில் குடிச்சிங்கன்னா கான்ஸ்டிபேஷன்ஸ்லாம் நல்லா சரியாயிடும். ஸோ வெந்தயக்கீரை, வெந்தயம்லாம் சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ கீரை ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நான் பத்தலை, அந்த கசப்பாக இருக்குன்னு சொல்லி உப்பு நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கு எப்போவுமே உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். மூடி போட்டு வேக வைக்காதீங்க, ஒரு மாதிரி சொதன்னு ஆயிரும் தண்ணி விட்டு. கீரையை எப்போவுமே நம்ம ஓப்பன் குக்கில் தான் செய்யணும். கீரை இந்த அளவு வெந்துருச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி போட்டிருக்கேன். இதுக்கு எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் தேங்காய் சேர்த்துக்கணும். பாருங்கள், சூப்பரான வெந்தயக்கீரை ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ஆரோக்கியமான வெந்தயக்கீரை சீசனில் தான் கிடைக்கும், எப்போவுமே கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.